பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக கடவுது. உங்களை நான் இப்படி வீடியோ வடிவில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆடியோ வடிவில் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள முடியாதவங்க இருக்கிறவங்க இப்போ அட்லீஸ்ட் இப்படி வீடியோ வடிவில் போட்டாவது கொஞ்சம் உட்கார்ந்து கவனிக்குவீங்க. அதனால தான் இது ஒரு முயற்சி. இன்றைக்கி கூட நம்ம ஒரு வசனங்களை நேரடியாக பார்த்து நான் ஜெபிக்க போகிறேன். நான் முன்கூட்டியே சொல்கிறது போல தான், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால தான் எல்லாமே ஆகும். ஆமேன். ஆவியானவர் தான் இந்த கடைசி நாட்களில் நம்முடைய ஒரே நம்பிக்கை. ஆமேன். ஏனென்று சொன்னால், எல்லாரும் தன்னையும் தாம் பலத்தையும் நம்பிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் நீங்களும் நானும் அவருடைய ஆவியானவரை சார்ந்து கொண்டு அவரையே நம்முடைய பலனாய் கொண்டு வாழ்கிறபடினால கண்டிப்பாக அந்த ஆவியானவர் நம்மளை சரியான வழியில் நடத்துவார். அமேன். அவர் நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுவார். அமேன். இதுதான் வழி என்று சொல்லி நம்ம நடத்துவார். அமேன். இந்த நாளிலும் கூட என்னுடைய இருதயத்தில் அமேன் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த ஒரு வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களை உற்சாகப்படுத்தி அமேன் ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். விசேஷ விதமாக வேதாகமத்தை எடுத்துக்கொண்டவங்க ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரத்தில் நான் ஒரு 3 வசனங்களை வாசிக்கிறேன். ஏசாயா 40வது அதிகாரம் 28, 29, 30, 31 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம். இப்ப படிச்ச வசனம் எதை மையப்படுத்தி பேசுதுன்னு சொன்னா பலன். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல எல்லாருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆமேன். எந்த பலன்? கண்டிப்பா நம்ம தொடர்ச்சியா இந்த குரூப் ஓபன் பண்ணதுக்கான காரணமே இந்த ஆவியில ஏற்படுற பலன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆமேன். ஆனாலும் பைபிள் சொல்லப்பட்டிருக்குது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதைப் போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஒரு மனிதனுடைய ஆத்துமா பலப்பட்டா ஆமேன், அவன் ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய வாழ்க்கையில அவன் சரீரம் பலப்படும், அவன் வாழ்க்கை எல்லா விதங்களிலும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அப்ப இந்த ஆத்துமா எதை சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னா, இது ஒரு ஸ்பிரிச்சுவல், இது ஆவிக்குரியது. ஆமேன். சரீரம் பார்க்கக்கூடியது, ஆத்துமா அது காணக்கூடாத உலகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஏசாயா 40வது அதிகாரத்தில் அவர் தன்னை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி கொள்றாரு, தன்னை இன்ட்ரோடக்ஷன் பண்ணி கொள்கிறாரு. எப்படி சொல்லி இன்ட்ரோடக்ஷன் பண்றாருன்னு சொன்னா, நான் தேவன், நான் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அல்லேலூயா. ஏசப்பாவுக்கு ரெஸ்டே தேவையில்லை. அவர் சோர்ந்து போக மாட்டாரு, இளைப்படைந்து போவதில்லை. அதை சொல்லிட்டு அவர் என்னன்னு சொல்றாருன்னு சொன்னா, நான் இப்படியாற்பட்ட தேவன், நான் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. ஆனா யார் யாரெல்லாம் சோர்ந்து போகிறாங்களோ, யார் யாரெல்லாம் பலன் குன்றி போகிறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்ய தான் நான் வந்திருக்கிறேன்னு சொன்னார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர்கள் கூட இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் கூட இடறி விழுவார்கள். இந்த வசனத்தால தான் நான் உங்களோட பேச ஆரம்பிச்சேன். அல்லேலூயா. இந்த இளமை பருவமையும் இந்த வாலிப பருவம் எப்படின்னு சொன்னா, அவன் நல்ல பலனான பருவம். உடல் சோர்வோ அசதியோ ஒண்ணுமே இருக்காது. நல்ல எப்படி சொல்லுவோம், ஒரு மான்களை போல துள்ளி குதிக்கிற அந்த ஒரு பருவம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிள்ளைகள் கூட பலனற்று போவாங்க, சத்துவம் இல்லாமல் போவாங்க, சோர்ந்து போவாங்க, இடறி கீழே விழுவாங்க. ஆனா எனக்கு காத்திருக்கிறவர்களோ, வசனம் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. ஆமேன். வாலிப பருவமும் இந்த இளமை பருவமும் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இளைஞர்கள் இளைப்படைவார்கள், வாலிபர்களும்
சோர்ந்து போய் இடறி விழுவார்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆமா, இந்த ஒரு மனித பிறவியில எந்த பருவம் ரொம்ப பலனானது, ஒரு ஆசீர்வாதமானதுன்னு சொன்னா இந்த வாலிப பருவம். ஆமேன். அதுதான் ஆண்டவர் தந்த எப்பொழுதுமே அந்த வாலிப பருவத்தை ஆண்டவர் மிகவும் வரவேற்கிறார். அதை முக்கியமா கருத்தில் கொள்கிறார். ஆமேன். ஏனென்று சொன்னா ஆண்டவர் அந்த பருவத்தை கடந்து வந்தவர். அதில் இருக்கிற மேன்மை அவருக்கு தெரியும். ஆனா அந்த பருவத்துல எத்தனையோ வாலிபர்கள் சோர்ந்து போகிறாங்க. அந்த பருவத்துல எத்தனையோ வாலிபர்கள் இடறி போறாங்க. ஏன்னா அந்த பருவத்தில் அநேக வாலிபர்களுக்கு போராட்டம், அநேக இளைஞர்களுக்கு போராட்டம். ஆமேன். எத்தனையோ வாலிபர்கள் இன்றைக்கு சோர்ந்து போறாங்க. அவங்க ஆவிக்குரிய விஷயத்திலே மாத்திரமில்ல, மாம்சத்திற்குரிய அந்த சரீரத்துல கூட அவங்க சோர்ந்து போய் பலனற்று போறாங்க. எத்தனையோ வாலிபர்கள் நான் பார்க்கிறேன். ஆமேன். ரொம்ப கோராமையா இருக்குது. ஆமேன். இந்த சிறு வயதில் அவர்களுக்கு பலவிதமான வியாதிகள். ஆமேன். டிபி, கேன்சர், அப்புறம் ஒரு சடால்னு ஒரு ஆக்சிடென்ட்டு. நான் ரொம்ப பார்த்து என்னுடைய இதயம் நொறுங்கி போன நாட்கள்லாம் உண்டு. என் கூட வேலை செய்த பிள்ளைங்க, என் கூட படிக்கிற பிள்ளைங்க, படித்த பிள்ளைங்க, நாங்கள் ஊழியத்தின் பாதையில் போய் வருகிற அந்த பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆமீன் ஆண்டவர் அந்த பாதையில் என்னை நடத்துகிறாரு. எத்தனையோ வாலிபர்களை அந்த படுக்கையாக இருக்கிறது பார்த்து நான் மிகவும் சோர்ந்து போயிட்டேன். எத்தனையோ முறை அவங்களுக்காக நான் பாரப்பட்டிருக்கிறேன். ஆமீன். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமீன், வாலிபர்களும் இடறி விடுவார்கள், இளைஞர்கள் கூட இளைப்படைந்து போவார்கள். ஆனால் எனக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ ஆமீன் புது பலன் உண்டு. அவர்கள் கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு சொன்னேன், நம் தேவனாகிய கர்த்தர் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தையும் பலன் இல்லாதவர்களுக்கு பலனையும் கொடுப்பார். வாலிபர்கள் கூட இடறி விழுந்து சோர்ந்து போறாங்க. ஆனா எனக்கு காத்திருக்கிறவர்களோ ஆமேன், அவர்கள் ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை. அவங்க ஓடினா கூட சோறு வராது, நடந்தாலும் அவங்களோட பலன் குன்றி போவதும் இல்லை. அல்லேலூயா. சரி, ஏன் இந்த பலனை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம்? ஆமேன். தேவன் கொடுக்கிற பலன் சாதாரணமானதல்ல. ஆமேன். எலியா என்ற தீர்க்கதரிசி, ஒரு மகத்தான ஒரு பெரிய தீர்க்கதரிசி, சோர்ந்து போய் பலவீனம் அடைந்து ஆமேன் ஒரு மன அழுத்தத்தில் டிப்ரெஷன்ல படுத்து கொண்டிருக்கிறாரு. அந்த நேரத்தில் ஆமேன் தேவதூதன் தட்டி எழுப்பி ஆமேன் காகத்தின் மூலமா அவரை போஷித்து ஆமேன் ஒவ்வொரு நேரமும் ரொட்டியும் இறைச்சியும் கொடுத்து அவரை பலப்படுத்தியது. அந்த அப்பத்தினுடைய பலத்தினால ஏறக்குறைய வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஆமேன் இரவும் பகல் 40 நாள் பிரயாணம் பண்ணானா. ஒரு ஊழியர் இப்படியா சொல்றாரு, 400 மைல் தூரம் நடந்து பிரயாசப்பட்டு 400 மைல் நடந்து போய் ஊழியம் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த அப்பத்தின் பலத்தினால, அந்த அப்பத்தினுடைய பலத்தினால அவன் பிரயாணப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஏன் இது சொல்றேன்னு சொன்னா, இதை பார்க்குற உங்களுக்கு யாருக்காவது சில பலவீனங்கள், ஆவி, ஆத்மா, சரீரத்தில் எந்த இடத்துல நீங்க பலவீனப்பட்டிருந்தாலும், நீங்க பலப்பட வேண்டிய, நீங்க உட்கொள்ள வேண்டிய ஒரு அப்பம் உண்டு. அது தேவனுடைய வார்த்தை. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனிதர்கள் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி பலன் பண்றது? வசனம் சொல்லப்பட்டு, கர்த்தருக்கு காத்திருக்கும்பவர்கள் கழுகுகளைப் போல புது பலன் அடைவார்கள். ஆமேன். காத்திருக்கிறது என்றால் என்ன? பலன் அடைவதற்கு இந்த வாலிபர்களா இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு காத்திருக்கிறதுன்னு சொன்னா, அவருடைய வசனத்தையும் அவருடைய பிரசன்னத்திலையும் ஆமேன் அவருக்காக காத்திருக்கிறது. பிரசன்னன்னு சொன்னா ஆமேன் அவர் சமூகத்தில் உட்கார்ந்து தேவனை துதித்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி, அவருடைய வசனத்தினா தேவனுடைய வசனம் தான் வார்த்தை, அதை தியானித்து கொண்டிருக்கிறது பேர் தான் காத்திருக்கிறது. அல்லேலூயா. ஒரு உங்களுடைய சரீர சுகத்துக்காக இருந்தாலும் சரி, ஒரு திருமண காரியமா இருந்தாலும், வேலை காரியமா இருந்தாலும், ஏதோ ஒரு காரியத்தாக நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா, அதுல உங்களுக்கு ஒரு ஜெயம், அதுல ஒரு வெற்றி, அதுல ஒரு பலன் உங்களுக்கு வேணும்னு சொன்னா, வேற ஒன்றும் பண்ணாதீங்க. ஒரு இடத்தை தேர்வு செய்து தேவ சமூகத்தில் முடிந்த உபவாசத்தோடும், இல்லைன்னா குறைவாக உணவு எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து முதலாவது பிரசன்னத்தை தேடுங்க. நல்லா தேவனை துதிச்சு ஆராதித்து வேத வசனங்களை நீங்கள் தியானம் பண்ணும்போது ஆமேன் கழுகுக்கு ஒத்த பலன் உண்டாகும். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். அல்லேலூயா.
நீங்க எதுக்காக காத்திருக்கிறீர்களோ அந்த காரியத்துல பலன் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அந்த காரியங்கள்ல கர்த்தர் உங்க மேல கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறது தான் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லை. தேவனை ஆராதித்து அவர் வசனங்களை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கு பேர் தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அப்படி காத்திருக்கிறவருடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாகவே இருக்கும். ஆமென். அன்றைக்கு எலியா எந்த பலத்தினால 400 மைல் தூரம் பிரயாணப்பட்டான்? ஆமென். அவருடைய அப்பத்தினால. இன்றைக்கும் கூட கர்த்தருடைய வசனத்தை நீங்க தியானம் பண்ண பண்ண, இந்த வாலிபர்களா இருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்கள், இளைஞர்கள் எத்தனை பேர் இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, இல்லை யாராவது வயதானவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, நீங்க பலவீனமா இல்லை பலன் குன்றி சத்துவம் இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தா நான் சொல்றேன், தயவு செய்து கவனிங்க. இதுதான் நம்மளுக்கு ஆவிக்குரிய விஷயத்துல இதுதான் நம்மளுக்கு மருந்து. நீங்க எந்த பலவீனத்தில் இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறான். இதுல எந்த பகுதியில நீங்க பலவீனம் அடைந்திருந்தாலும், சத்துவத்தை இழந்திருந்தாலும், இந்த காரியங்களை செய்யுங்க. அவர் சமூகத்துல காத்திருங்க. அவர் ஆராதித்து அவர் வசனத்தை தியானம் பண்ணுங்க. அன்றைக்கு எலியா கர்த்தர் கொடுத்த பலத்தினால், அந்த அப்பத்தின் பலத்தினால 400 மைல் தூரம் பிரயாணம் பண்ணி போனவன். ஆமேன். அந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அவருக்கு காத்திருக்கிற உங்களுக்கு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்துவம் இல்லாதவனுக்கு நான் சத்துவத்தை கொடுப்பேன், பலன் இல்லாதவனுக்கு நான் பலனை கொடுப்பேன். இந்த ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற பகுதியில் யார் யார் எந்தெந்த இடத்துல சத்துவம் இல்லாமல் இருக்கிறீங்களோ, பலன் இல்லாமல் இருக்கிறீங்களோ, கர்த்தர் என் மூலமா உங்களோடு பேசுறார். உங்களுக்கு பலனை அவர் கொடுப்பார். உங்க சத்துவத்தை அதிகப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் மங்கி எரிகிற திரிகளை அணைக்கிறது இல்லை. அவர் ஒரு நாளும் நெறிந்த நாணலை முறிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஏற்கனவே சோர்ந்து போய், ஏற்கனவே பலவீனப்பட்டு, இந்த வாலிப பிரயாயத்தில் நான் சோர்ந்து போயிருக்கிறேன்னே, இந்த வாலிப பிரயாயத்தில் எனக்கு இந்த பலவீனம் வந்திருக்கிறது, என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நினச்சி கொண்டிருக்கிறீங்களா? ஒருவேளை பெண்களுக்கான பலவீனமோ இல்லை ஏதோ ஒரு பலவீனத்தில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், ஏற்கனவே நீ மங்கி எரிந்து கொண்டிருக்கிற, ஏற்கனவே நீ நெறிந்த நாணலை போல இருக்கிற, நான் உன்னை விடமாட்டேன் மகனே, உன்னை விடமாட்டேன் மகளே, உன் திரியை ஒரு நாள் நான் அணைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருடைய தீபங்கள் அதிகமாய் கொழுந்து விட்டு எரிய கர்த்தர் உதவி செய்வார். ஆமேன். நெறிந்து போயிருக்கிற உனக்கு ஆண்டவர் காயம் கட்டி, ஆமேன், உனக்கு மருந்து போடுவார். ஹல்லேலூயா. அவருடைய பலத்தினால் உங்களை இடை கட்டுவார். ஏதோ ஒரு பலவீனத்தின் மத்தியில் இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, சரீரத்திலேயோ இல்லை ஆவியிலோ ஏதோ ஒரு பலவீனத்தின் மத்தியில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆவியானவர் என் மூலமா உங்களோடு பேசுகிறார். இந்த பலவீனம் இது மரணத்துக்கு ஏதுவானதல்ல. இந்த பலவீனம் உன்னை படுக்க வைப்பதற்காக அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காகவே. ஹல்லேலூயா. இதோ பலவீனம் உள்ளவனுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார். ஆமேன். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, எந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறியோ, ஆமேன், அப்படியே கண்ணை மூடி, ஆமேன், இருதயத்தில் கையை வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் சோர்ந்து போகிறதில்லை, நீர் இளைப்படைகிறதில்லை. இந்த வாலிப பிரயாயத்தில் சில பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிறாங்க, பலவீனப்பட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஆண்டவரே, வாலிபர்களும் இடறி விழுவார்கள். ஆண்டவரே ஸ்தோத்திர, இளைஞர்களும் இளைப்படைந்து போவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்று சொன்னீங்களே. இதோ இந்த வாலிபர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சத்துவம் இல்லாதவனுக்கு நான் சத்துவத்தை கொடுப்பேன் என்று சொன்னீங்களே, பலன் இல்லாதவனுக்கு பலனை கொடுப்பேன் என்று சொன்னீங்களே. உங்க நாமத்தினால இப்பொழுதே இவர்களுக்கு பலன் உண்டாவதாக, சத்துவம் உண்டாவதாக. ஆண்டவரே, கொழுத்த கன்றுகளைப் போல பலன் உண்டாவதாக, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டாகுவதாக, கழுகுக்கு ஒத்த பலன் உண்டாவதாக. சட்டைகள் அடித்து எழும்புவார்களாக, ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொன்ன வசனத்தை இயேசுவின் நாமத்தில், இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, எல்லா பலவீனங்கள் மறைவதாக, வியாதிகள் இயேசுவின் தழும்புகளால் குணமாக்கப்படுவதாக, புது பலன் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே சரீரத்தில், ஆவி, ஆத்மாவில் நீ கொடுத்த பெரிய சுகத்துக்காக, பலனுக்காக, விடுதலைக்காக ஸ்தோத்திரப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.